சென்னை கோடம்பாக்கம் ரங்கராஜபுரம் மேம்பாலத்தில் மாநகர பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஐயப்பந்தாங்கலில் இருந்து வள்ளலார் நகர் வரை செல்லும் 37G பேருந்து கோடம்பாக்கத்தின் ரங்கராஜபுரம் மேம்பால சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காயமடைந்த பயணிகள் உடனடியாக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். டியூட்டி போயிட்டு வந்து வீட்டில் உட்கார்ந்து கொஞ்ச நேரத்தில் 10 டமால் சத்தம் கேட்டது. 2:35 வெளியே வந்து பார்க்குறேன், பஸ் அதில் இடிச்சிட்டு 10-15 பேர் மேலே அடி. எல்லாரும் இறக்கி ஆம்புலன்ஸில் இதில் நடக்க வச்சு ஜே ஹாஸ்பிட்டலில் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க சொல்லிட்டு 100க்கு ஃபோன் பண்ணி கண்ட்ரோலில் சொன்னேன். அதுக்கப்புறம் 108 ஃபோன் பண்ணி 3 ஆம்புலன்ஸ் ஏற்றி வண்டி வேணுனாங்க. 3 வண்டி வேணும்னா 3 வண்டி வந்தது. இப்போ 8 பேரை ஏற்றி ராயப்பேட்டைக்கு அமைச்சிருவோம். இது தொடர்பாக காயமடைந்த காவலர் கூறுகையில், நான் வடபழனி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இளைஞர் காவல் படையில் இருக்கேன். பஸ்ஸில் வடபழனிலேருந்து வந்துட்டு இருந்தேன். மின்ட்டுக்கு போனோம், வந்துட்டு இருந்தேன். அவர் பஸ்ஸு நல்லா ஸ்பீடாக தான் வந்துட்டு இருந்து. அவர் தூங்கிட்டாரா என்னன்னு தெரியல. அந்த கட்டியில் நேராக இருந்து ஒரு பிரேக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, நேராக வந்து ஷட்டானாக விட்டார். வண்டி வந்த ஸ்பீடில் அப்படியே அவர் அடித்து அப்படியே வண்டி நின்றுது. பேக் சைடில் இந்த கண்ணாடி எல்லாமே அது என் மேலே ஒட்டிச்சு. நான் அது ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். ஹேண்ட் கைப்பிடி இந்த கம்பி இருக்குல்ல நின்றுட்டு, அது ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். அது வந்து என் தலையில் அடிச்சுது. ஓட்டுநரின் கவனக்குறைவே இந்த விபத்துக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. வடபழனிலேருந்து வந்தது 37G. டிரைவர் தூங்கிட்டார். டிரைவர் தூங்குந்தால ஸ்ட்ரைட்டாக போய் இடிச்சிட்டார். இதெல்லாம் ஒரு 10-15 பேர் அடி. இந்த நிலையில் இந்த விபத்து தொடர்பாக பல்வேறு கேள்விகளை அங்கிருந்த மக்கள் எழுப்பியுள்ளனர். ரோடு சரியில்ல. ஒரு டூலர் போன வாரத்தில் போகிறோம், ஒரு 10 நாளைக்கு மேலே போகிறோம். ஒரு பல்சர் எடுத்துன்னு ஒரு குழந்தை கிராஸ் ஆகிறதுல பிரேக் அடிக்க முடியல. அதனால போயிட்டு பிரேக் அடிக்கிறப்பல வலிச்சுன்னா போகுது வண்டி. ரோடு சரியில்லை, அதனால இருக்கிற டிரைவர் யாருமே குறை சொல்ல முடியாது. ரோடு சரியாக இருந்தால் அவங்க அடிச்சுன்னா பிரேக் நிற்கும். இந்த ரோட்டில் பிரேக் அடிச்சாலும் அலைன்மெண்ட் அதிகமாக வரும். மேலும் விரிவான செய்திகளுக்கு tamilthehindu.com இணையதளத்தை பார்க்கவும்.